ஆனால் இரண்டாம் நாள் பார்க்காத காட்சிகளை நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய இரண்டாம் நாள் மாலை திருவிழா எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. இன்றைய நாள் மாலையிலே எம்பெருமானுக்கு உள்வீதியிலே பல விடயங்கள் இடம்பெறும். அதையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். அது மாத்திரமன்றி எம்பெருமான் எப்படி வெளிவீதி உலா வருகின்றார், வெளிவீதிகளிலே எவ்வாறான விடயங்கள் இடம்பெறும், சுவாமியினுடைய அலங்காரங்கள் என்ன, எவ்வாறான பூக்களிலே எவ்வாறான தங்க நகைகளிலே சுவாமியை கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லி இதுவரை பார்க்காத காட்சிகளை வித்தியாசமான வர்ணனையுடன் பார்க்க போகின்றோம். திருடர் யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். 4:57 ஆகிக் கொண்டிருக்கிறது. அங்கே வைகுந்த வாசக்குருக்கள் இப்பொழுது ஆலயத்திற்குள்ளே அங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமான் இப்பொழுது வசந்த மண்டபத்திலிருந்து அங்கே கொடித்தம்பத்தினை நோக்கி செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொடித்தம்பத்துக்கு முன்னாலே தான் அங்கே வெள்ளி மயிலிலேயும் அன்னப்பட்சி வாகனத்திலேயும் அங்கே வைத்து எம்பெருமானை அந்த இருப்பிடத்திலே வைத்து சுவாமியை தூக்குவதற்காக கயிறுகளால் பிணைப்பார்கள். அந்த காட்சி தான் இப்பொழுது அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் இப்பொழுது நல்லூர் கந்தவேட் பெருமானையும் அங்கே வள்ளி தெய்வானையும் தொழிலே தாங்கியவாறு ஆலயத்துக்குள்ளே நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமான் இப்பொழுது வள்ளி தெய்வானை சமேதரராக அங்கே ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே தெற்கு பிரகாரம் நோக்கி மெதுவாக நகர்ந்து வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தினுடைய உள் மண்டபத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே செம்மஞ்சள் நிற குடை பிடிக்க செம்மஞ்சள் மலர் மாலைகளாலே அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு எம்பெருமான் அங்கே வெள்ளி மயிலிலேயும் வள்ளி தெய்வானை அங்கே அன்னப்பட்சி வாகனத்திலேயும் வருகின்ற அந்த உள்வீதி உலா காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினை உள்வீதியுலா சுற்றுகின்ற எம்பெருமான் இப்பொழுது மெதுவாக கிழக்கு நோக்கி திரும்ப போகின்றார். ஏராளமான அடியவர்கள் வெளிவீதி உலா காட்சியை காணுவதற்காக நல்லூரை நோக்கி படையெடுத்து வந்திருக்கிறார்கள். புள்ளிக்கலாபமயிலேறும் வேலவ புண்ணியரே தெளித்தெளிந்தவர் சித்தத்தில் ஊறும் தெளியமுதே வள்ளிக்கு வந்தவனே முருவா மறவாமலனை காக்க
வெள்ளிக்கிழமை வருவாய் நல்லோரில் வாழ்வேலவனே. தேரடியில் சென்று தரிசித்தால் போதுமென பாரறிய சொன்ன பழங்கதையை கேளீரோ. இப்பாடலை எல்லாம் வல்ல நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற கந்தப்பெருமானுடைய மகோற்சவத்தினுடைய 2026வது நாள் ஆவணி மாதம் 1ஆம் தேதி இன்று பிறந்து இன்றைய 2வது திருவிழாவிலே வெள்ளி மயிலிலே நல்லூர் கந்தவேற் பெருமான் எந்த நிறத்திலே சாத்துப்படி அலங்காரத்திலே வருவாரோ அதே நிற ஆடையிலே ஆலய அந்தன சிவாச்சாரியார்கள் வந்து நிற்பார்கள். அந்த செம்மஞ்சள் நிற வேஷ்டி அணிந்து வந்து நிற்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமான் அங்கே வேட்பெருமானாக இச்சாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்படுகின்ற 2 சக்திகள் புடைசூழ அங்கே அடியவர்களுடைய தோளிலே மிதந்து வருகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. வளல் குழல் ஓசை முழங்க அங்கே தூபங்கள் காண்பிக்க ஓசைகள் முழங்கிக் கொண்டிருக்க எம்பெருமான் நல்லூர் ஸ்ரீ கந்தவேற் பெருமான் அங்கே சரியாக 6 மணிக்கு வெளிவீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே தவில் நாதஸ்வரம் அங்கே மல்லாரி இசையை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமான் நல்லூர் கந்தவேற் பெருமானுக்கு அங்கே மலர்கள் தூவி அங்கே பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் இப்பொழுது வள்ளி தெய்வானை சமேதராக ஆலயத்தினுடைய கிழக்கு பிரகாரம் அங்கே வந்து கொண்டிருக்கிறார். அங்கே திருஞான சம்பந்தர் கூறுகின்றார், நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று அங்கே திருநெடுங்களம் பதியத்திலே திருஞான சம்பந்தர் பாடுகின்றார். தன்னை நம்பி வருகின்ற அடியவர்களுடைய இடர்களை களைகின்ற பெருமானாக நல்லையம்பதியிலே இருந்து அருளாட்சி புரிகின்ற கந்தப்பெருமான் விளங்குகின்றார். நல்ல மலரெடுத்து நல்ல மனதோடு நல்லூரை நாடி நாம் பணிந்தால் நல்ல மயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான் எழில்முருகன். நல்ல மலரெடுத்து நல்லூரை நாடி போய் நல்ல மனதோடு நாம் பணிந்தால் நல்ல மயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான் எழில்முருகன் என்பது யோகர் சுவாமிகளுடைய நச்சிந்தனை பாடலிலே வருகின்றது. இன்றைய தினமும் ஆலயத்தினுடைய அனைத்து திசைகளிலும் அடியவர்கள் நிறைகடம் குத்துவிளக்கு வைத்து பெருமானுக்கு அமுது படைத்து வந்திருக்கின்ற அடியவர்களுக்கு வழங்குகின்ற அந்த அற்புதமான காட்சிகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமானுடைய சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளை சற்று வர்ணிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த நல்லையம்பதியிலே தன்னை விரும்பி ஒரு மனதோடு விரும்பி வருகின்ற அடியவர்களுடைய இடர்களை அங்கே சூரியனை கண்ட பனிகள் போல விளக்குகின்ற பெருமானாக நல்லையம்பதி பெருமான் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார். பெருமான் அங்கே செம்மஞ்சள் நிற குடை பிடிக்க வள்ளி தெய்வானை சமேதராக வந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான காட்சியிலே அங்கே மல்லிகை மலரும் அங்கே செவ்வந்தி மலர் அல்லது கனகாம்பர மலர் நினைக்கிறேன். அங்கே செம்மஞ்சள் நிற மலர் மாலைகள் அங்கே
நாக வடிவிலே, அதாவது வேல் சாத்துப்படி என நான் இந்த சாத்துப்படி அலங்கார வடிவத்தை நேற்று கூறியிருந்தேன். அங்கே தங்க வேலுடன் அங்கே உருத்திராட்ச மாலைகள், தங்க நகைகள், பதக்கங்கள் குலுங்க எம்பெருமான் மெதுவாக அங்கே நகர்ந்து வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாலைகளுடைய அளவு சரியாக நேர்த்தியானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நல்லையம்பதிக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த தேரடியிலே இந்த ஒளிப்பதவு செய்கின்ற இந்த இடம் நல்லையம்பதியிலே இருக்கின்ற தேரடி. உலகிலே எல்லா ஆலயங்களிலும் தேர்முட்டிகள் காணப்படுகின்றன. ஆனால் நல்லையம்பதியிலே இருக்கின்ற தேர்முட்டிக்கு மிகவும் சிறப்பு என்னவென்றால், ஈழத்து ஞானிகள் பரம்பரையைச் சேர்ந்த ஜோகர் சுவாமிகள், செல்லப்பா சுவாமிகள், கடையட் சுவாமிகள் போன்ற ஞான குரு பரம்பரைகள் அவர்கள் இந்த இடத்திலே இருந்து அருளாட்சி புரிந்த இடமாக இந்த நல்லையம்பதியிலே இருக்கின்ற தேரடி விளங்குகின்றது. அதனால்தான் இன்றும் அடியவர்கள் இந்த தேர்முட்டியை சுற்றி வலம் பெறுகின்ற காட்சியை நாங்கள் மற்ற எந்த ஆலயங்களிலும் காண முடியாது என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆலயத்தினுடைய சண்முகவாசல் கோபுரம், கிளிக்கோபுரம் என்றும் இதை அழைக்கின்றார்கள். இங்கே பிரசன்னா குருக்கள் அவர்களுடைய அந்த இனிமையான காந்த குரலிலே இப்பொழுது கந்தர் அனுபூதி பாடப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்க போகின்றோம். எதுவும் வேண்டாம் கந்தா.
என்னை இழந்த நலம் நான் என்பது அருந்து போய் தப்போதமா என்னை இழந்த நலம் சொல்லாய் நான் என்னை இழந்தாலும் கந்தா நீதானே எனக்கு நலம் சொல்ல வல்லாய் எல்லோருக்கும் எமக்கும் எல்லா மக்களுக்கும் நலம் சொல்ல வல்லாய் கந்தா நல்லோர் கந்தனே பொறுமையானவன் நல்லோர் கந்தனே வினோதமானவன் நல்லை கந்தனே உற்சாகமானவன் நல்லை கந்தனே உத்வேகமானவன் நல்லை கந்தனே யோக சல்லாபம் புரியும் நல்லை கந்தனே என்ன இழந்த நலம் சொல்லி சொல்லி என்ன இழந்த நலம் தருவாய் என்னை இழந்தும் நான் இழந்தும் என்னை மறந்தும் என்றும் எமக்கு நலம் சொல்லாய் நல்லை கந்தா நல்லை கந்தா உள்ளாத இராதுல யோக இத சொல்லாத வினோதனும் நீயலையோ எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் நல்லூர் கந்தா முருகா கந்தா வேலவனே ஆலயத்தினுடைய ஒவ்வொரு திசைகளிலும் எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறது என பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே முருகப்பெருமான் மெதுவாக நகர்ந்து செல்ல அவருக்கு அமுதுகள் படைத்து அடியவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். குபேரவாசல் கோபுரம், வடக்கு வாசல் கோபுரம் நோக்கி எம்பெருமான் அங்கே அழகாக திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே நீங்கள் பார்த்த காட்சிகள் அனைத்தும் ஒவ்வொரு வீதிகளிலேயும் இடம்பெறுகின்ற அந்த அற்புதமான காட்சிகள். வந்திருக்கின்ற அடியவர்கள் அங்கே பிரசாதங்களை வாங்கி கொண்டிருக்கின்ற உண்ணுகின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் சுவாமி செல்ல செல்ல இங்கே அடியவர்களுடைய அமுதுகளை சுவைத்து பார்க்கும் பொழுது அவ்வளவு அற்புதமாக இருக்கும்.
எம்பெருமான் இப்பொழுது வடக்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி மெதுவாக திரும்புகின்ற காட்சி. இங்கே நேற்றைய தினம் நான் கூறியிருந்தேன், இங்கே ஒரு தாளவாத்தியம் இசைப்பார்கள் என்று சொல்லி, அது நந்தி மேளம். அந்த நந்தி மேளம் இசைக்கின்ற காட்சியை பார்க்க போகிறோம். நந்தி மேளம் இசைக்கின்றது மாத்திரமன்றி இந்த வடக்கு திசையிலே பிரசன்னா குருக்கள் திருவாசகம் ஓதுவார். அந்த காட்சியும் இங்கே இடம்பெறும். திருவாசகம் ஓத சுவாமி மெதுவாக நகர்ந்து செல்வார். எம்பெருமான் இப்பொழுது கிழக்கு வாசல் கோபுரம் வில் மண்டபத்துக்கு முன்னாலே வந்து நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இலங்கை நேரம் 6:46. அந்த நேரத்திலே சரியாக சுவாமியை உள்ளே கொண்டு செல்கின்றார்கள். மெதுவாக சமச்சீரான அளவிலே அங்கே உள்ளே கொண்டு செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 6 மணிக்கு வெளியிலே வந்த சுவாமி 6:46 உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். வசந்த மண்டபத்துக்குள்ளே எம்பெருமான் அங்கே வளை குழல் ஓசை முழங்க சாமரங்கள் வீச மென்மையான அந்த வர்ண விளக்கு ஒளியிலே மிதந்து செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு ஆலய அந்தன சிவாச்சாரியார்கள் அனைவரும் அந்த ஓமகுண்டத்துக்கு வருவார்கள். அந்தன சிவாச்சாரியார்கள் அனைவரும் வந்து இன்றைய நாள் பூஜையை நிறைவு செய்கின்ற அந்த காட்சி, அதாவது அக்கினிக்கு ஒப்புவிக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு இன்றைய நாள் பூஜைகள் இனிதே நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நாளைய பகல் காட்சியும் வரும். வித்தியாசமாக எனது வர்ணனைகள் இருக்கும். ஏதாவது தவறுகள் இருந்தால் உடனடியாக கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள். அடுத்த காலையில் உங்கள் நான் சத்தியமுறை ஏற்று உங்கள் இது நன்றி உறவுகளே.